இட்லி, தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால இன்னைக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கேன். வழக்கமா வின்டர் டெக்கரேஷன் வந்து தேங்க்ஸ்கிவிங் பிரேக்லயே பண்ணிடுவோம். ஏன்னா, அப்பதான் வெதரும் கோஆப்பரேட் பண்ணும். இந்த வருஷம் தேங்க்ஸ்கிவிங் பிரேக்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால ஒரு 2 வாரம் லேட் ஆயிடுச்சு டெக்கார் பண்றதுக்கு. பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த வின்டர் வந்து நம்ம ஏதாவது டெக்கார்ஸ் புதுசா ஆட் பண்ணிட்டே இருப்போம். இப்ப போற டெக்கரேஷன் வந்து ஜனவரி மாசம் எண்டுல அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கலா இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ், கார்த்திகை தீபம், பொங்கல் இது எல்லாத்தோட டெக்கரேஷனும் சேர்த்து வச்சுக்கலாம் நியூ இயர்க்கும். வீட்டுக்குள்ள எப்பவும் பண்ற டெக்கார் தான். ஆனா இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் ஆட் பண்ணியிருக்கேன். மத்தபடி எல்லாமே வழக்கம் போல பண்ற டெக்கார் தான். புதுசா வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசிக்கல் லைட்ஸ் மட்டும் காஸ்ட்கோலேருந்து வாங்கியிருப்போம். ஸோ அது மட்டும் தான் நியூவா இருக்கு. போன வருஷம் போட்ட டெக்கார் லைட்ட ராபிட் வந்து கடிச்சிருச்சு. அந்த தூரமா இருக்கு பாருங்க, அந்த மரத்தோடது தான். அப்புறம் திரும்ப ஒயர் ரெண்டையும் கட் பண்ணி, ஷார்ட் பண்ணி, அத அப்புறம் டேப் போட்டு சுத்தி வச்சிருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிரவுண்டோட எந்த ஒயருமே இல்லாம இந்த வருஷம் பார்த்துக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி ஒண்ணும் கடிச்சு வைக்காதுங்கன்னு நெனைக்கிறேன்.